பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கலாத்தியர் 6:14 பரிசுத்த பவுல் மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறது. கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பரிசுத்த பவுலுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு எத்தனையோ சாட்சியங்கள் உண்டு. அவர் பரிசேயர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் என்று சாட்சி பெற்றவர். கமாலியுடைய பாதத்தில் இருந்து வேதத்தை கற்ற ஒரு வேத பண்டிதர். இவ்விதமாக எத்தனையோ சாட்சியங்களை பரிசுத்த பவுல் பெற்றிருந்தும் கூட அவர் மிக மேன்மை பாராட்டுகிற ஒன்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். சிலுவையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக சிலுவை என்பது ரோமருடைய தண்டனையின் முறை. அடுத்ததாக சிலுவையை நாம் பரிசேயருடைய பார்வையிலே பார்ப்போமானால் தெய்வத்தின் தண்டனை. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறார். ஆகவே தெய்வ தண்டனை என்பதைத்தான் பரிசேயர்கள் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை பார்க்கும் பொழுது அது ஒரு அரசியல் குற்றவாளியை அடித்தது போல உலகம் எண்ணுகிறது. The world considered, the secular world considered it a political punishment. ஒரு அரசியல் ரீதியான ஒரு தண்டனை என்றுதான் உலகம் எண்ணுகிறது. ஆனால் யூத சமயமோ யூத மார்க்கமோ அவரை தெய்வத்தினாலே தண்டிக்கப்பட்டவர் என்று சொன்னது. சாதாரண கண்ணுக்கு சிலுவை என்பது கொடுமையும் துயரமும் வேதனையுமாய் இருக்கிறது. உலக ஞானிக்கு சிலுவை என்பது அவசியம் இல்லாததும் இயேசுவினுடைய புத்தீரமான செயல் என்றும் அவளுக்கு காணப்படுகிறது. ஆனால் நமக்கும் பரிசுத்த பவுலுக்கும் தெய்வீக வெளிச்சத்திலே சிலுவையானது நம்பிக்கையும் மகிழ்வாய் இருக்கிறது. ஆகையினால் இந்த காலை வேளையில் உலகம் பல்வேறு நிலையிலே சிலுவையை பார்க்கும் பொழுது நாம் இறை வெளிச்சத்திலே திருமறையின் வெளிச்சத்திலே சிலுவையை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் வருத்தங்களை பார்க்கும்போது இந்த சிலுவையினால் என்ன லாபம்? வருத்தம் துன்பம் உலகத்தில் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் இந்த சிலுவையை தவிர இந்த சிலுவை நமக்கு என்ன சமாதானத்தை தரப்போகிறது? இந்த சிலுவையை ஏன் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று உலகம் எண்ணுகிற வேளையில் நான் உங்களுக்கு இந்த சிலுவையை மறுபடியுமாக நினைவூட்டுகிறேன். அருமையானவர்களே, எந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம்? இந்த சிலுவைக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த சிலுவையானது உலகத்துக்கு எப்படி நம்பிக்கையை தரும்? இந்த சிலுவையானது இந்த உலகத்துக்கு எப்படி ஒரு மகிமையாக முடியும்? இதெல்லாம் பெரிய கேள்விகள். நாம் இப்போது உலகத்தை பார்ப்போம். யோபு 9:24 இந்த உலகத்தை படம் பிடித்து காட்டுகிறது. யோபு 9:24 உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. உலகம் துன்மார்க்குடைய கையிலே விடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். நியாயம் செய்கிறவர்கள் முகத்தை மூடி கொள்கிறார்கள். அவர் இதை செய்கிறது இல்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்கள்? இந்த உலகத்தில் நியாயவாதிகள் நீதிபதிகள் தங்கள் முகத்தை வேண்டுமென்றே மூடிக்கொள்கிறார்கள். உலகமானது துன்மார்க்குடைய கையிலே இருக்கிறது. இதையெல்லாம் யார் அனுமதித்தது? நீதியை திரைபோட்டு மறைத்தது யார்? அக்கிரமத்தை தெருக்களிலே நடமாட்ட விட்டது யார்? கடவுள் தானே. கடவுள் தானே அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறார். நம்மை படைத்த தேவன் தான் இத்தனை அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் காரணமாக இருக்கிறார் என்று பக்தன் யோபு கூட சஞ்சலப்படுகிறான். அந்த அளவுக்கு வேதனை அவனுடைய இருதயத்தை ஊடுருவி கொண்டிருக்கிறது. என்னை கேட்கும் அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலக மனிதன் அப்படித்தான் சிந்திக்கிறான். நடக்கிற சம்பவங்கள், கொடுமைகள், அநியாயங்கள், பாலியல் பலாத்காரங்கள், உரிமை மீறுதல்கள், சட்டத்தை மதியாமை, சட்டத்தை காக்கிறபடி சட்டத்தை புறக்கணிப்பது, நீதிமன்றமே அநியாயம் செய்கிறது. இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒரு முடிவுக்கு உலக மனிதன் வருகிறான்.
கடவுள் இல்லை. ஒரு கடவுள் இருந்திருந்தால் இவை எல்லாம் நடக்காது. அல்லது இன்னொரு முடிவுக்கு வருகிறான், அப்படியே ஒரு கடவுள் இருந்தாலும் அவர் செயலற்றவர், அநியாயத்தை தடுத்து நிறுத்த முடியாதவர், கொடுமையை நீக்க முடியாதவர், அக்கிரமத்துக்கு அணை போட முடியாதவர், ஒரு செயலற்ற கடவுள் என்று உலக மனிதன் எண்ணுகிறான். அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பதாக என்று. அதுதான் நமக்கு இப்போது சிந்தனை. எப்படி இந்த சிலுவையை நாம் மேன்மை பாராட்டுவது? 1755 ஆண்டு நவம்பர் மாதம் லிஸ்பன் நகரிலே எல்லா பரிசுத்தவான்களுடைய அந்த நாள், ஆல் செயின்ட்ஸ் டே அன்றைக்கு எல்லா ஆலயங்களும் நிரம்பி வழிந்தன. திடீரென்று ஒரு பூகம்பம் ஏற்பட்டு 30 ஆலய கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. 10,000 கிறிஸ்தவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கும் போது மடிந்து போனார்கள். 15,000 பேர் மடிந்து கொண்டு இருந்தார்கள். இது ஒரு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு கொடிய சம்பவம் சகல பரிசுத்தவான்களுடைய அந்த நாளிலே நடைபெற்றது. இதை எப்படி விளங்கிக் கொள்வது? அலெக்சாண்டர் போப் என்ற கவிஞன் பாடினான், one truth is clear, whatever is right. அலெக்சாண்டர் போப் என்ற கவிஞன் சொல்கிறான், என்ன நடந்தாலும் அது நன்மையே, என்ன நடந்தாலும் அது சரியே. லிஸ்பன் சம்பவத்தை குறித்த அலெக்சாண்டர் போப் அப்படி சொல்ல முடியுமா? இந்த 10,000 பேர் மரித்து கிடக்கும் பொழுது, 10,000 பேர் குற்றுயிராய் மருத்துவமனையிலே துடிக்கும் போது, ஆலய கட்டடங்கள் இடிந்து சரிந்து விடும்போது இது நன்மை என்று அலெக்சாண்டர் போப்பினால் சொல்ல முடியுமா? ஆத்திரமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. என் பிரியமான சகோதரன், இப்படிப்பட்ட கடுமையான அனல் வீசும்போதுதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. தாமஸ் பார்க்கர் ஒரு பெரிய நற்செய்தியாளர். அவருடைய மனைவி இறந்து போனாள். சமாதானம் இல்லாமல் அவர் துடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஏறக்குறைய கடவுள் இல்லை என்ற நிலைமைக்கு நான் வந்து விட்டேன். ஏனென்றால் தன்னுடைய தொடையை இழந்த ஒரு நாய் எனக்கு முன்பு இருக்குமானால் அந்த நாய்க்காக நான் பரிதாபப்பட்டிருப்பேன். எனக்காக என் கடவுள் பரிதாபப்படவில்லை. என் வாழ்க்கை துணை மரித்திருக்கும் போது என் கடவுள் என்னை இருளிலே தள்ளினார். நான் நம்பிக்கையற்ற வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்தேன். நட்சத்திரங்களற்ற அந்த இருட்டிலே நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு எதுவுமே விளங்கவில்லை என்று சொன்னான் தாமஸ் பார்க்கர். இதைவிட நெருக்கமான நேரத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று. அருமையானவர்களே, இப்படியாக எதிரடையான பலவிதமான சம்பவங்கள், உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியாத அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எதையுமே புரிந்து கொள்ளாத நிலைமையிலே சத்திய வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைதான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறது. இதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, வருத்தமும் சங்கடத்தையும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை நீக்கிவிடும் என்பது உண்மையானால் என் சத்திய வேதம் அவளை நீக்கிவிடும் என்று அர்த்தம். The gospel is a mighty challenge to the sufferings and the miseries of the world. இன்றைக்கு உலகத்தில் விளங்கிக் கொள்ள முடியாத வியாதிகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாடுகள் மிகுந்திருக்கும் பொழுது தெய்வம் ஒன்று உண்டா?
தெய்வம் இருந்தால் இவை எல்லாம் ஏன் நடக்கின்றன என்று மனிதர் எண்ணி கலங்கும் போது வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக வந்துவிடும் என்று. இப்போது நான் பார்ப்போம், துன்பம் என்றால் என்ன? எது துன்பம்? அருமையானவர், ஏன் துன்பம் உண்டாகிறது? உலகத்தில் கஷ்டங்கள் உண்டாவதற்கு, வருஷங்கள் உண்டாவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது என்றால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மையின் நிமித்தம் நான் பரிசுத்த பவுலுக்கு ஆவிக்குரிய ஆன்மீகத்துக்குரிய பல தெய்வீக வெளிப்பாடுகள் கிடைத்தன. தெய்வத்தை பற்றிய மேன்மையான காரியங்களை தேவதாசனாகிய பரிசுத்த பவுல் பெற்றார். உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத பெரிய சாட்சியங்கள் அவனுக்கு கிடைத்தன. மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, இவ்வளவு வெளிப்பாடுகள் தெய்வத்தை பற்றிய அறிவு தனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவன் தன்னை பெருமையாக உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய சரீரத்திலே ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு பிரச்சனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இப்போது பவுல் சொல்லுகிறார், என் சரீரத்தில் உள்ள பிரச்சனை, அதனுடைய நோக்கம் என்ன? எனக்கு ஏன் இந்த வேதனை? இந்த வேதனையின் நோக்கம் நான் பெருமை அடையக்கூடாது. எனக்கு ஆவிக்குரிய பெரிய பெருமைகள் இருக்கின்றன, சாக்கியங்கள் இருக்கின்றன, எனக்கு ஞானம் இருக்கிறது, தேவனை அறிவு இருக்கிறது, தேவனோடு அனுபவம் இருக்கிறது. இந்த அறிவு அனுபவம் என்னை பெருமையாக மாற்றாதபடி எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் சரீரத்தில் உள்ள ஒரு வியாதி அது தேவனுடைய நோக்கமாகவும் இருக்கலாம். உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கலாம். இதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். என் சரீரத்தின் பலவீனம், என் சரீரத்தின் வியாதி எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இதை சாத்தான் தான் அந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் கடவுள் அதை அனுமதித்து நாம் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறார். ஆகையினால் துன்பங்கள், கஷ்டங்கள் தேவனாலே, ஆண்டவராலே, கடவுளாலே அனுமதிக்கப்படுகின்றன. அது ஒரு நன்மைக்காக அனுமதிக்கப்படுகின்றன. ஆம் பிரியமானவர்களே, யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். அருமையானவர்களே, யோபு என்ற பக்தன் கடவுளை தொழுது கடவுளோடு நெருங்கி இருக்கும் போது பிசாசானவன் ஒரு காரியத்தை சொல்கிறான். எல்லாவற்றையும் நன்மையாக செய்தான், பொன்னும் பொருளும் தோட்டமும் துறவும் வாழ்வும் வளமும் ஒரு மனிதனுக்கு கொடுத்தீரானால் அவன் உம்மை தொழுது கொள்வதிலே என்ன லாபம்? தொழுது கொள்வதிலே என்ன ஆச்சரியம்? அவன் தொழுது கொள்ளத்தானே செய்வான். நன்மைகளையே நீ செய்யும் போது கடவுளே நீ நல்லவர் என்று அவன் சொல்லத்தானே செய்வான். அவனை தொடும், அவன் பொருளை தொடும், அவன் ஆடு மாடுகளை தொடும், அவன் வயலை தொடும், வாழ்வை தொடும். அப்போது அவன் என்ன செய்கிறான் என்று சாத்தான் சொல்லுகிறான். கடவுளும் சம்மதிக்கிறார். ஏனென்றால் சாத்தானுக்கு கீழ்ப்படிவதற்கல்ல, மனிதன் மீது உள்ள நம்பிக்கை, யோபு மீது உள்ள நம்பிக்கை. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியை, உனக்கு இந்த நாளிலே தரித்திரமும் சங்கடமும் வியாதியும் இருக்குமானால் தெய்வத்தினுடைய பெரிய நம்பிக்கை இந்த வியாதியினால், இந்த வருத்தத்தினால், இந்த சங்கடத்தினால் நீ கடவுளை மறுதலிக்கவே மாட்டா என்று பரலோகம் நம்புகிறது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருப்பீர்களா? எனக்கு சுகம் கொடுத்தால் தான் அவர் கடவுள் என்று அல்ல, எனக்கு சுகம் தராவிட்டாலும் அவர் கர்த்தரே. இந்த நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்யும்படியாகவே
யோபுவை சாத்தான் தொடுவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். இந்து மார்க்கம் கஷ்டங்களை பற்றி என்ன சொல்கிறது? இந்து மார்க்கம் சொல்வது முற்பிறவியிலே மனிதன் செய்த பாவத்துக்கு தக்கதாக இந்த பிறவியிலே கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறான் என்பது இந்து மார்க்கத்தாருடைய கருத்து. புத்த மதம் சொல்கிறது அவனவன் இப்போது செய்கிற செய்வினையினாலே கர்மத்தினாலே அவன் கஷ்டங்களை அனுபவிக்கிறான். அவன் செய்கிற தீமையினாலே அவனுக்கு துன்பங்கள் வருகின்றன. வியாதி, வருத்தம், சங்கடம் எல்லாம் மனிதனுடைய பாவத்தினாலே அவனுக்கு உண்டாவது என்பதுதான் புத்த மதம் சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? இஸ்லாம் சொல்கிறது எல்லாவற்றையும் கடவுள் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். மனிதன் இன்றைக்கு அனுபவிக்கிற வியாதி, கஷ்டம், துன்பம், வறுமை இவை ஒன்றுக்கும் கடவுள் பொறுப்பல்ல. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கும்போது கிறிஸ்துவ வேதம் சொல்கிறது உனக்கு வருகிற துன்பங்கள், உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்திருக்கிற அருமையான சந்தர்ப்பங்கள் நீ வளர்வதற்கு, உன்னை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுகிறது கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நமக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றன என்று. சரி, நம்முடைய வேத அடிப்படையிலே இப்போது நாம் பார்ப்போம். மனிதன் பாவம் செய்த உடனேயே துன்பம் தொடங்கிற்று. மனிதனை வியாதி உள்ளவனாக கடவுள் படைக்கவில்லை. மனிதன் அங்கவீனனாக கடவுள் மனிதனை படைக்கவில்லை. எல்லா விதத்திலும் சரீரத்தில் சுகமுள்ளவனாய், வலு உள்ளவனாய், மன தெளிவு உள்ளவனாகவே கர்த்தர் மனிதனை படைத்தார். அப்படி படைத்த மனிதனை ஆதியாகமம் 1 அதிகாரம் 26ஆம் வசனத்தின் கடைசி இப்படி சொல்கிறது, பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஆகவே மனிதனை ஒரு ராஜாவாகவே கடவுள் படைத்தார். எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்ய முடியும். பாம்பை கண்டோ, ஒரு யானையை கண்டோ, சிங்கத்தை கண்டோ பயந்து ஓடுகிறவனாக கடவுள் மனிதனை படைக்கவில்லை. எல்லாம் இவனுக்கு அடங்கி நிற்கும். யானையோ, குதிரையோ, சிங்கமோ, புலியோ மனிதனுக்கு அடங்கி இருக்கும்படியாகவே கர்த்தர் படைத்தார். சகலத்துக்கும் அவன் ராஜாவாகவே அவனை வைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததினாலே அவன் ஆளுகை இழந்தான். தெய்வத்தினுடைய ஆளுகையை மனிதன் இழந்தான். இப்போது உலகம் சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. மிருகங்கள் மனிதனை துரத்த ஆரம்பித்தன. காட்டுக்கு ராஜா சிங்கம், நாட்டுக்கு ராஜா ஆதாம் அல்ல. ராஜரீகம் மாறிவிட்டது. மிருகம் மனிதனை துரத்த ஆரம்பித்து விட்டது. பிரச்சனைகள் மனிதனை துரத்த ஆரம்பித்தன. சரீரத்தில் வியாதிகள் உண்டாயின. மனதிலே கவலைகள் தோன்றின. முகத்திலே சுருக்கங்கள், கண் பார்வை மங்குதல் எல்லாமே பாவத்தோடு மனுக்குலத்துக்கு வந்து சேர்ந்து விட்டன. ஆகையினால் இன்றைக்குள்ள வருத்தம், சஞ்சலம் எல்லாவற்றிற்கும் நாமே நேரடியான காரணமாக இல்லாவிட்டாலும் ஆதி மனிதனுடைய பாவம் இந்த உலகத்தை ஆளுகை செய்தபடியினாலே வருத்தமும் சஞ்சலத்தோடு இருக்கிறோம். அதோடு கூட ஒரு உண்மை, இந்த உலகம் சாபத்தில் இருக்கிறது. இந்த உலகம் இப்பொழுது யாராலே ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது? சாத்தானாலே ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுள் கையிலிருந்து பறித்து யார் கொடுத்தது? ஆதாம் தன் பாவத்தினாலே கொடுத்தான். கடவுள் வலுவற்றவர் அல்ல, பறிக்க விட்டவர் அல்ல, அனுமதித்தார். அவன் கையில் கொடுத்தார். அவன் அதை எடுத்து சாத்தான் கையிலே கொடுத்து விட்டான். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் வருத்தம், சஞ்சலம் இவர்களுக்கு இன்றைக்கு வியாதியிலே நீங்கள் இருப்பீர்களானால் இன்னொரு காரணமும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் வியாதி வருகிறது என்று. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29-30. 1 கொரிந்தியர் 11. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால்
தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். கடவுளுடைய காரியங்களை இப்போது நீங்கள் காணிக்கை செலுத்துகிறீர்கள். நீங்கள் காணிக்கை 100 ரூபாய் செலுத்தினாலும் சரி, 10 ரூபாய் செலுத்தினாலும் சரி, 10 ரூபாயை பணிவோடு பயந்து நீங்கள் செலுத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 100 ரூபாயை பெருமையோடு செலுத்துவீர்கள், ஆனால் தண்டிக்கப்படுவீர்கள். ஆகவே எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம் என்றல்ல, எப்படி கொடுக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து செய்கிறோமா, வேதத்தின்படி நடக்கிறோமா என்பதுதான். ஆகவே சொல்கிறது, கர்த்தருடைய முறையின்படி திருவிருந்திலே பங்கு பெறாவிட்டால், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். கடவுளுடைய காரியத்தை நாம் சரியாக செய்யாததனாலே நம்மில் அநேகர் வியாதி உள்ளவர்களாய் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சிலர் வியாதியிலே மரித்தும் போய்விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மரித்து போவதற்கு ஒரு காரணம். ஏன் கிறிஸ்தவர்களுக்கு வியாதி வருகிறது, ஏன் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஏன் பலவீனம் வருகிறது? அதற்கு ஒரு காரணம், கடவுளுடைய காரியங்களை சரியாக செய்யவில்லை. கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றினாலும் சரியாக நிறைவேற்றவில்லை. அதனால இப்படி உண்டாகின்றன. அப்படியானால் எல்லா வியாதியும் பாவத்தினால் தானா? வியாதி வந்தாலே கடவுள் தண்டிக்கிறார் என்றுதான் அர்த்தமா? வியாதி வந்தாலே பிசாசு கையிலே கடவுள் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அர்த்தமா? இல்லை பிரியமானவர்களே. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. ஒரு மனிதன் குருடனாக இருக்கிறான். அவன் குருடனாக இருப்பது யார் செய்த பாவம்? அவன் பிறக்கும் போதே குருடன். அப்படியானால் அவன் பாவம் செய்திருக்க முடியாது. ஏனென்றால் அவன் இப்போதுதான் பிறந்தான். வேதம் சொல்கிறது, இவன் குருடனாக இருப்பது தேவநாம மகிமைக்காக. நம்முடைய அநேக பிரச்சனைகள் ஏன் நமக்கு வருகின்றன என்றால் கடவுளுடைய நாம மகிமைப்படும்படியாக. நமக்கு ஏன் தோல்வி ஏற்படுகிறது? கர்த்தர் அதை வெற்றியாக மாற்றுவதற்கு. நமக்கு ஏன் வியாதி வருகிறது? வியாதி நீங்கி நல்ல சுகத்தோடு திரும்பவும் இருக்க அது கடவுளால் ஆயிற்று என்று வெளிப்படும்படியாக நமக்கு பல பிரச்சனைகளை கர்த்தர் தருகிறார். ஆகவே என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களது பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்படாதபடி, உங்கள் வியாதிகளை குறித்து பயப்படாமல், இது என் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எனக்கு வந்திருக்கிறது. இப்போது கேள்வி, இந்த வியாதியை கொடுத்து தானா அவர் மகிமைப்பட வேண்டும்? இந்த பிரச்சனையை தந்து தானா அவர் மகிமைப்பட வேண்டும்? என் பிரியமான தேவ பிள்ளையே, ஊர் ஜனங்களை அல்ல கர்த்தர் துன்பப்படுத்தினது, அவரது பிள்ளையாக நம்மை நம்பி தந்திருக்கிறார். என் பிள்ளை இந்த வியாதியை ஏற்றுக்கொள்வான், ஏனென்றால் இதன் மூலமாக என் நாமம் மகிமைப்படும்படியாக அவன் இதை சகிப்பான் என்ற நம்பிக்கையிலே கர்த்தர் நமக்கு பிரச்சனையை தந்திருக்கிறார். நீங்கள் அவரை ஏமாற்றி விடாதபடி எல்லா நெருக்கங்களுக்கும் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, ஒரு ஜப்பானிய பேராசிரியர், அவருக்கு கண் ஒளி மங்கி மங்கி பார்வையே இல்லாமல் போய்விட்டது. கடவுளுக்கு ஊழியம் செய்கிற என்னுடைய கண்கள் ஏன் மங்குகின்றன? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், வேதம் வாசிக்க முடியாதபடியும் மற்றவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடியும் என் கண்கள் மங்கிக் கொண்டே போகிறதே என்று அவர் கலங்கினார். ஒரு நாள் அவருடைய கண்கள் ஒளி இழந்து குருடாய்விட்டன. அப்போது அவர் சொல்லுகிறார், இப்போது ஆசையா என்னை தேடி வருகிற அன்பின் முகத்தை என்னாலே பார்க்க முடியவில்லை. என் உற்றார் உறவினர் எனக்கு நெருங்கியுடைய முகமெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஒரு இருள் எனக்கு முன் இருக்கிறது. ஆனால் இந்த இருளிலே என் இயேசுவின் முகத்தை பிரகாசமாய் பார்க்கிறேன். ஆகவே இந்த என் கண் பார்வை மங்கி
குருடாய் போறது எனக்கு ஆசீர்வாதமே ஏனென்றால் மனித உறவுகளை பார்ப்பதை விட என் கர்த்தருடைய உறவை நான் அதிகமாய் பார்க்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, எக்காலத்திலும் என் சூழ்நிலையிலும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டதிருப்பேன் நாங்கள் சொன்ன பவுலுடைய வார்த்தை தான் இந்த ஜப்பானிய பேராசிரியர் நான் என்னுடைய குருடாய் போகிற கண்களினால் என் கர்த்தரை காண்கிறேன் என்பது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சகித்து கொண்டுகிறார்கள். பிரச்சனையை பயன்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையை பயன்படுத்தினார், சிலுவையை சுமந்தார், சிலுவையை சகித்தார், அதோடு கூட சிலுவையை பயன்படுத்தினார். உங்கள் வியாதியை பயன்படுத்த வேண்டும், உங்கள் பிரச்சனையை பயன்படுத்த வேண்டும், உங்கள் வேதனைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவையெல்லாம் சிலுவையின் ஆயுதங்கள். அநேக மக்களுக்கு நீங்கள் அதை கொண்டு பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்போது நாம் பார்க்கிறோம் கர்த்தர் உடைய பெரிய நோக்கம் சிலுவையிலே அவர் பாடு கஷ்டங்களை அனுபவித்ததன் நோக்கம் அந்த கஷ்டம், வேதனை, சங்கடம் இவைகள் மூலமாய் நம்முடைய சங்கடத்தை, நம்முடைய கஷ்டத்தை விடுதலை செய்வதற்காகவே. அதற்காகத்தான் அவர் இந்த பாதையை தெரிந்தெடுத்தார். அருமையானவள், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்முடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். என்ன மாற்றம்? நம்முடைய பாவங்களை கர்த்தர் சுமந்தார். பாவமே செய்யாத கர்த்தர் நம்முடைய பாவங்களை சுமந்து இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவித்தார். நமக்கு ஒரு பாடம். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நாட்டிலே பல பிரச்சனைகள், அடிமை அவரை சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது தானியேல் ஜெபம் பண்ணுகிறான். பாருங்கள், தானியேல் 9:5 அவர் ஒரு மன்றாட்டை ஏறெடுக்கிறான் கர்த்தரை நோக்கி. சிறையிருப்பிலே, கண்ணீரிலே, வேதனையிலே அவன் ஏறெடுக்கிறான். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நாங்கள் யார் செய்யவில்லை? உண்மையாகவே இந்த குற்றங்களை எல்லாம் யார் செய்யவில்லை? தானியேல் செய்யவில்லை. நம்முடைய பாவங்களை கர்த்தர் சுமந்தது போல தானியேல் தன் ஜனத்துடைய அக்கிரமத்தை அவன் மனதிலே சுமந்தான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த தேசத்திலே அக்கிரமம் மிகுந்து போனார். இந்த ஜனங்கள் பாவம் செய்தால் அல்ல, தேவ சமூகத்தில் விழுந்து நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் தேசத்தை மன்னியும் என்று தேசத்தினுடைய பாவங்களை நம் மீது போட்டு ஜெபம் பண்ணுவீர்கள். அருமையானவர்களே, அதுதான் சிலுவை சுமப்பது. இயேசு கிறிஸ்துவின் வழி அதுதான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, மற்றவருடைய பாவங்களை உங்கள் மனதிலே சுமங்கள். அக்காள் பாவம் செய்கிற, தங்கை பாவம், நாங்கள் பாவம் செய்கிறோம். நம்முடைய சபையிலே யாரேனும் பாவம் செய்தார், என் சபை பாவம், நாங்கள் பாவம் செய்தோம், அசம்பிளி சபையாக நாங்கள் பாவம் செய்தோம் என்று நம்மீது போட்டு அழுது ஜெபிக்கிற மக்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அருமையானவர்களே, திஸ் சார்ட் ஆஃப் கார்ப்பரேட் சாலிடாரிட்டி, கூட்டு முயற்சி, இப்படி கூட்டாக பாவத்தை சுமக்கிற இந்த அன்பு, இதுதான் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இப்போது ஒரு கேள்வி. கடவுள் ஏன் தீமையை ஒரேடியாக ஒழிக்கவில்லை? இந்த உலகத்திலே எவ்வளவு அக்கிரமம், அநியாயம் இருக்கிறார். இப்போ வீட்டுக்குள் பாம்பு வருகிறது வைத்துக் கொள்வோம். நம் வீட்டு குழந்தை கத்துகிறது, அப்பா பாம்பு வந்திருக்கிறது என்று. உன்னை அப்பா என்ன செய்வார்? அம்மாவை கூப்பிடுமா, அப்பா வேலையாக இருக்கிறேன், அம்மா தான் இதில் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல், அம்மா இங்கே வந்தது பாம்பை துரத்துமா, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இதெல்லாம் சின்ன காரியம், நீ செய்யுமா. என் பிரியமான சகோதரனே, ஆனாலும் தகப்பன் அப்படி சொல்ல மாட்டான். அந்த பாம்பை அடிக்காட்டாலும் பரவாயில்ல, பிள்ளையை தூக்கிட்டு வேகமாக வெளியே ஓடியாவது போயிடுவான்.
என காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, தீமைக்கு உடனே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. நம்முடைய பரம தகப்பனுக்கு இந்த சத்துருவாகிய பாம்பு நுழைந்து இவ்வளவு அக்கிரமத்தை செய்கிறதே, இதை கொன்று போட்டால் என்ன? சரி, அதை கொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்மை தூக்கி கொண்டு வேற உலகத்துக்கு போனால் என்ன? ஏன் இங்கேயே வைத்து இவ்வளவு கஷ்டம்? அவர் எவ்வளவு ஜாலியா பரலோகத்திலிருந்து நம்மளை பூலோகத்தில் விட்டு என்ன பாடுபடுத்துறாரு? இப்படியெல்லாம் மனிதனுக்கு கேள்விகள் இப்படியெல்லாம் உண்டாகிறது. பிரியமான உங்க மனதில் அப்படி கேள்வி வருகிறதா? ஏன் இத்தனை வியாதியை சுகமாக்க கூடாது? இத்தனை அநியாயங்களை ஏன் நீக்கிவிடக்கூடாது? பிரியமானவர்களே, தோல் வியாதியினாலே ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு டாக்டர் அவருக்கு மருந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாகிக் கொண்டே இருந்தது. இன்னொரு டாக்டர் வந்தார். என்ன இந்த தோலெல்லாம் இப்படி இருக்கிறது, என்ன செய்கிறீர்கள்? தோல் வியாதிக்கு நான் மருந்து சாப்பிடுகிறேன். மருந்து சாப்பிடுகிறீர்களா? அப்படியே இருக்கிறது. இல்லை, டாக்டரே சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகமாக வேண்டும். நான் மருந்து தருகிறேன், ஒரு வாரத்திலே சுகமாக வேண்டும். இவர் மருந்து கொடுத்த மேஜிக் ட்ரக் அவர் ஒன்று கொடுத்தார். உடனே சுகமாகி அந்த தோலெல்லாம் ஒரு குழந்தையுடைய தோல் போல அழகாயிட்டு. இவர் பார்த்தார், ஆகா எவ்வளவு அருமையான விடுதலை என்று. 2 நாட்கள் கழித்து கைகாலெல்லாம் வீங்கி வேற வியாதி வந்துருச்சு. உடனே பழைய டாக்டர்கிட்ட போனார். அவர் கேட்டார், என்ன மருந்து? அது உடனே உனக்கு சுகமாக்கினால் அநேக பக்க விளைவுகள் வரும். ஆகவே வியாதியை உடனே சுகமாக்கக்கூடாது, மெதுவாக மெதுவாக. ஏனென்றால் மனிதனுடைய தன்மை அப்படி. கடவுளுக்கு உடனே நீக்க முடியும், மருந்துக்கும் உடனே நீக்க முடியும். ஆனால் மனிதனுடைய தன்மை, சமூகத்தில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஒரேடியாக நீக்கிவிட்டால் இந்த சமுதாயம் நீடித்திருக்காது என்று கர்த்தர் கண்டு புதிய வானம் புதிய பூமி வருகிற வரையிலும் கர்த்தர் காத்திருக்கிறார். அவருடைய ஆட்சி ஒன்று வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் முடிவாக மாற்றுவார். ஆகையினாலே உடனடியாக கர்த்தர் செய்யவில்லை என்று ஆத்திரப்படாது. ஞானம் உள்ள கர்த்தர், he takes time. அந்த டாக்டர் சமயம் எடுத்தது போல நம்முடைய கர்த்தர் இப்போது சமயம் எடுக்கிறார். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 15:24-26. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைதனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆம் பிரியமானவர்களே, இப்போது கர்த்தர் காத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் அடைந்த வெற்றியை இனிதான் பிரகடனப்படுத்த போகிறார். பூமி சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்த பிறகு பூமி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ரோமர் 8:22-23 வசனங்கள். ரோமர் 8:22-23 கொஞ்சம் கவனியுங்கள். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களும் இயேசு எப்போது வருவார், இயேசு எப்போது வருவார், எல்லாரும் தவிக்கிறார். பரீட்சை போகிற பிள்ளைகளும் இயேசு எப்போது வருவார். பரீட்சை எழுதாமலே இருக்கலாமே. எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதன் தேவனுடைய வருகையை எதிர்பார்க்கிறான். வியாதி படுக்கை, வருத்தங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எப்போது வருவார் என்று மனிதன் துடிக்கிறான். ஆனால் கர்த்தரோ தாமதிக்கிறார். ஏனென்றால் தனி மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்வதை விட உலகம் முழுவதுக்கும் ஒரு பெரிய நன்மையை செய்ய வேண்டும். ஒரு மனிதனை புதிதாக்குவது தேவனுக்கு எளிது. அவன் தோலை புதிதாக்குவதை விட வானத்தையே கர்த்தர் புதிதாக்க விரும்பினார். இந்த உலகத்தில் சீர்திருத்தம் செய்வதை விட இந்த பூமியையே புதிதாக்க விரும்பினார். புதிய வானம் புதிய பூமி, அவைகளை கொண்டு வருவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். அருமையானவர்களே,
பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு தெரிந்த ஒரு கட்சிக்காரரிடத்தில் போய், அண்ணா எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும், நீங்கள் பதவியில் இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று கேட்டார். அண்ணா சொன்னார், உனக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது, ஆனால் நீ ஒன்று கேள், உனக்கென்று ஒரு நன்மையை கேட்காதபடி நீ வாழுகிற பகுதிக்கு, அந்த கிராமத்துக்கு அல்லது பட்டணத்திற்கு எல்லா மக்களுக்கும் ஏதாவது நன்மை செய்ய முடியுமானால் அதை கேள், நான் உனக்கு தருகிறேன். தனி மனிதனுக்கு ஒரு நண்பன் உதவி செய்வதை விட ஒரு பகுதிக்கு உதவி செய்கிற மந்திரியாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என்றார். சாதாரண ஒரு மனிதருக்கு அந்த எண்ணம் என்ற சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த நோக்கத்தை எடுக்க மாட்டார். அருமையானவர்களே, எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும்படி புதிய பூமி இவளை உருவாக்கி கடைசியிலே பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம், இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் சமயம் எடுக்கிறார். அருமையானவர்களே, ஆகிய அது வரையிலும் இந்த துன்பங்கள் இருக்கும். இது கடவுளுக்கு தோல்வி அல்ல. இன்னும் கொஞ்ச நாளிலே நாம் வெற்றியை பார்க்க போகிறோம். அருமை, அதுதான் சிலுவையினாலே உண்டான பெரிய வெற்றி. புதிய வானம், புதிய பூமி, புதிய ஆட்சி உண்டாக போகிறது. அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் அந்த வருங்கால நம்பிக்கையை எடுத்து, நித்திய நம்பிக்கையை எடுத்து இந்த துன்பங்களை எல்லாம் அவருடைய நாமத்துக்காக சகிப்பீர்களானால் நீங்கள் சிலுவையை உபயோகப்படுத்துகிறவர்கள். அப்போது நீங்கள் பவுலோடு சேர்ந்து சொல்ல முடியும், நானோ என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென். அருமையானவர்களே, பிரிட்டிஷ் இவாஞ்சலிஸ்ட், ஒரு மெத்தடிஸ்ட் பிரீச்சர், அவருக்கு இந்த மஸ்குலர் அட்ராஃபி, அந்த வியாதி, அவருடைய மசில்ஸ் எல்லாம் பலவீனம் அடைந்து கொண்டு போகிறது. தன்னுடைய வியாதியுடைய கொடுமையை அந்த தேவ மனிதர் அறிந்தார். கவனியுங்கள் அருமையானவர்களே, உங்கள் கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த மெத்தடிஸ்ட் பிரீச்சரை பாருங்கள், அவருடைய கை கால்கள் ஒடிந்தே விழுந்துவிடும். அந்த அளவுக்கு அவருக்கு வியாதி. டாக்டர் அவருடைய நிலைமையை சொன்னவுடனே அவருக்கு தெரிந்து விட்டது அதிக நாட்கள் இருக்க மாட்டோம் என்று. அவர் எடுத்த தீர்மானத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் தீர்மானம், இதை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன். சிலுவையை கையில் எடுத்தார். இது குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன். இரண்டாவதாக, என் வீட்டை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் தலைவலி வந்தா உங்க வீடே நரகமா மாறிடும். அந்த தைலத்தை ஒன்னத்தான் சொல்றேன், காது கேட்காத செப்பிடா. என் அருமையான சகோதரனே, வீடு எப்படி மாறிவிடுகிறது. நம்முடைய வியாதி நிமித்தமாக மற்றவர்களை எல்லாம் எவ்வளவு தொந்தரவுப்படுகிறோம். இந்த மனிதர் சொல்கிறார், நான் வீட்டை வெளிச்சமாக சந்தோஷமாக வைப்பேன். மூன்றாவதாக, நான் இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு செய்த ஆசீர்வாதங்களை இந்த படுக்கையிலே எண்ண போகிறேன். ஐ வில் கவுண்ட் மை பிளெஸிங்ஸ். நாலாவதாக, நான் நித்திய நம்பிக்கையாக என் தேவனை சந்திக்க போகிற அதையே லாபமாக எண்ணி அதை நோக்கி நான் தொடர்கிறேன். என் பிரியமான சகோதரி, இவர் சொல்ல முடியும், நானோ என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று இந்த மனிதனாலே சொல்ல முடியும். அருமையானவர்களே, ஆகையினால் இன்றைக்கு நீங்களும் சிலுவையை சுமந்துதான் கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியும். உங்கள் வியாதி, உங்கள் வருத்தம், உங்கள் சஞ்சலம், இவை எல்லாமே சிலுவைகள் தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். என் மனதில் வருகிற ஒரு கருத்து, ஒருவருக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கிறீர்கள். அவள் கொடுக்கவில்லை, அந்த பணத்தை தரவில்லை. நீங்களும் கிறிஸ்தவர், கடன் வாங்கினவும் கிறிஸ்தவர். நீங்கள் சொல்கிறீர்கள், அவள் என்ன கிறிஸ்தவர்கள், வாங்கினதையே தரவில்லை, இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்று நீங்கள் அறுத்துக் கொள்கிறீர்கள். அவர் தராததை குறித்து மற்றவரிடத்தில் சொல்லுகிறீர்கள், மிக வேதனைப்படுகிறீர்கள். என் பிரியமான தேவ பிள்ளையே, உதவி செய்யும் போது அவர் எப்படி இருந்தார்? உனக்கு நல்ல நண்பராக இருந்தார். அவர் வேதனையாக இருக்கும்போது நீ 10,000 ரூபாய் கொடுத்தார். இப்போது அவர் தர முடியாத அதே வேதனையில் தான் இருக்கிறார்.
இன்றைக்கும் அவர் உனக்கு நண்பராகவே இருக்கிறார். இன்றைக்கும் அவர் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீ அதை தந்துதான் தீர வேண்டும் என்று சொல்வாயானால் நீ சிலுவையை சுமத்துகிறாய். நீ உதவி செய்துவிட்டு சரியான நேரத்தில் பாரப்படுத்துகிறாய். அப்ப என்ன செய்வது? கிறிஸ்தவ அன்பிலே எனக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, அந்த சகோதரி துன்பங்கள் மாற வேண்டும் என்று எண்ணுகிறவன் தான் சிலுவையை சுமக்கிறவன். அவன் தான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு நியாயம், எனக்கு உரிமை, நான் கேட்பேன் என்பதல்ல அருமையானவர்களே. எல்லாவற்றையும் சகித்து பொறுமையாய் நம்முடைய வாழ்க்கையில் ஓடுவதுதான். பண விஷயத்தில் நாம் சகித்துக் கொள்கிறதில்லை. அவை எல்லாவற்றையும் சகிப்பது தான் சிலுவை சுமப்பதாய் இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் அருமையானவர்களே. இப்போது சிந்தனை. ஒரு மாதமாய் இந்த படுக்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இயேசு சிலுவையிலே உனக்காக பாடுபடவில்லையா? அட சும்மாருமா, நான் படுகிற கஷ்டத்துக்கும் அவருடைய சிலுவைக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த கேள்வி, இயேசு 3 மணி நேரம் தான் சிலுவையில் தொங்கினார். நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த மனுஷனோட எவ்வளவு வேதனைப்படும். இதே ஒரு சிலுவையாச்சு. எனக்கு என்ன வீட்டு சிலுவை ஞாபகம் வருதா? எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை வருஷம், 25 வருஷம் சிலுவை, 30 வருஷம் சிலுவை. அது 3 மணி நேரம் மாத்திரம் தான் சுமந்தார். எனக்கு எவ்வளவு சிலுவை. என் பிரியமான சகோதரனே, இயேசு கிறிஸ்து சிலுவையின் வேதனையை எவ்வளவு நேரம் சுமத்தார் நீங்க சொல்ல முடியுமா? யாராவது ஒருவர் சீக்கிரமாக சொல்ல முடியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சிலுவையில் இருந்தார். உலக தோற்றத்துக்கு அப்படியான நாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே, உலகம் உண்டாக்கப்படுவதிலிருந்து சிலுவையின் வேதனையை சுமந்தவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிள்ளையை பெற்றெடுக்க பிரசவ வேதனை. அந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசவ வேதனையை அனுபவித்தவர். அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகளை என் கர்த்தராகிய இயேசு அனுபவித்தார். உலகம் உண்டானது முதல் அவர் சிலுவையை சுமந்தவர். அருமையானவர்களே, இந்த மகா பெரிய அன்புக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மறந்து விடுங்கள். அருமையானவர்களே, ஆகவே இது வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றத்துக்கு முதல், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அருமை, இங்க சொல்லப்பட்ட கருத்து அதுதான். உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Jesus was slain before the foundation of the world. கடைசியாக நான் முடிக்க விரும்புகிறேன். நேற்று இந்து பத்திரிகை 15ஆம் தேதி இந்து பத்திரிகை ஒரு சின்ன தலைப்பு சொல்கிறது, மைனர் ரேப் விக்டிம் பர்டன் வித் பேபி. இப்படி தலைப்பு இருக்கிறது, மைனர் ரேப் விக்டிம் பர்டன் வித் பேபி. ஒரு சின்ன குழந்தை கற்பழிக்கப்பட்டு ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற கொடுமை என்று தலைப்பிட்டிருக்கிறது. அந்த பெண், அந்த பிள்ளை யார் என்று தெரியாது. 14 வயது, பள்ளிக்கூடத்துக்கு போய் திரும்பி இருக்கிறாள். நான் இனி பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று சொல்லுகிறாள். தாய் சொல்கிறார், ஏன் போக மாட்டாய்? எனக்கு வயிற்று வலி, நான் போக மாட்டேன். டாக்டரிடம் அழைத்து சென்றால் அவள் 6 மாத குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற 14 வயது பிள்ளை. பொம்மை வைத்து விளையாடுகிற வயதில் பிள்ளையை வைத்து விளையாட வேண்டியதாயிற்று. அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். இப்போது அந்த குழந்தையை சுமக்கிற அவள் இருதயத்தில் சுமக்கிறார் இல்லெஜிட்டிமஸ், தகப்பன் பெயர் இல்லாத குழந்தை. இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அந்த தாய், அதாவது இந்த பிள்ளையின் தாய், அப்படியே பைத்தியம் பிடித்தது போல அங்கு இங்கும் அறைகிறாள். தகப்பன் ஊரை விட்டே ஓடிவிட்டான். பாட்டி செத்து போனாள். இப்போது அந்த கற்பனையில் பார்ப்போம். அது சொல்லும், நம்முடைய சபைக்கு இன்றைக்கு வந்திருந்தால்
இந்த சிலுவையினாலே எனக்கு என்ன லாபம்? தகப்பன் பெயர் இல்லாத குழந்தை என்று அவமானப்படுத்தப்படுவதற்கு உங்கள் சிலுவை எனக்கு தருகிற பதில் என்ன? இந்த கேள்வியோடு இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மனிதன் சொல்கிறான், நான் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து இறங்கி ராத்திரி தன்னந்தனியனாக வந்து கொண்டிருந்தேன். காரணமின்றி வந்து என்னை அடித்து நொறுக்கி சித்திரவதை பண்ணி தெருவில் எரிந்து போ. யார் அடித்தார்கள் எதற்கென்றே புரியவில்லை. இதற்கு என்ன பதில்? கடவுள் என்ன பதில் வைத்திருக்கிறார்? இன்னொரு மகள் மருத்துவமனையிலே படுத்திருக்கிறார். அவள் பெயர் ஜானி. ஜானி ஒரு நாள் தன்னுடைய படகை எடுத்து கடலிலே விளையாடினாள். திடீரென்று பாறையின் மீது மோதி அவளுடைய கழுத்துக்கு கீழே அவள் பேரலைஸ்ட் ஆகிவிட்டாள். அவளுடைய வாத நோய் வந்துவிட்டது. பேரலைஸ்ட், திமிர்வாதம், அசையவே முடியாது. அப்படியே படுக்கையிலிருந்து கண்ணீர் விடும் பொழுது தன்னுடைய சிநேகிதத்தை கேட்கிறார், இந்த துன்பத்தை இயேசு அனுமதித்திருப்பாரா? காலில் அடிபட்டதும் கையில் அடிபட்டதும் தலையில் அடிபட்டதும் அவருக்கு இருந்தது. அசைய முடியாதபடி நான் படுத்திருக்கிறேனே, இந்த பாராலிசிஸ், இதை அவர் அனுமதித்தாரா? அப்போது நண்பர் சிநேகிதி சொல்கிறார், ஜானி கொஞ்சம் கவனி, சிலுவையிலே ஆணிகளுக்கு மத்தியிலே இயேசு தொங்கும் போது அவருடைய முதுகிலே ஒரு எறும்போ ஈயோ கடித்தார். அதை விரட்ட அவராலே முடியாதே, கொஞ்சம் கூட அசைய முடியாதபடி சிலுவைக்கு கீழே பாரலைஸ் மாதிரி அவரை வைத்ததை, உன் துன்பத்தை தானே அவர் அனுபவித்தார். அப்போது அந்த பெண், எஸ் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து, இந்த நான் இப்போது அசைய முடியாமல் நான் படுத்திருப்பது போது என் ஆண்டவர் படுத்திருக்கிறார். உண்மையாகவே இயேசுவினுடைய சிலுவை எனக்கு பதிலாக இருக்கிறது. சரி, அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை இல்லெஜிட்டிமேட் சைல்ட். இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்லவில்லையா? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கேவலப்படுத்தவில்லையா? அந்த பெண்ணுக்கு அதுதான் ஆறுதல். வழியிலே அடித்து போட்டது ஒரு வழியிலே இயேசு கிறிஸ்துவை பிடித்து தொந்தரவு செய்யவில்லையா? எருசலேம் நகரத்தின் வீதியில் நாம் அடிபட்டாரை எதற்காக? என் அருமையான சகோதரனே, இவையெல்லாம் அன்பை வெளிப்படுத்துகிற காட்சி. இந்த சிலுவை நமக்கு தருகிற செய்தி, நான் உன் மீது அன்பாய் இருக்கிறேன் என்று. இந்த சிலுவைக்கு பிறகு ஒரு காட்சி, இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருட அரசாட்சி, அதன் பிறகு நித்தியமான ஆட்சி. அந்த ஆட்சியிலே 2 வார்த்தை, நம்முடைய ஆட்சியிலே வாய்மையை வெல்லும். அங்கு சொல்லப்படுகிறது, நம்பிக்கையும் மகிமையும் உமது ராஜ்யம் வருவதாக. ஆகவே அந்த ராஜ்யத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது. ஆகவே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து நாம் மண்டியிட்டு கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். உம்மை பற்றி ரட்சகா வீழ்வுகமானாயே, பேரன்பை கோரி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். நான் உம்மை பற்றி ரட்சகா வீழ்வுகமானாயே, பேரன்பை கோரி தாண்டவம் நான் சாட்சி கூறுவேன். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துன்பம் துயரங்கள் எல்லாவற்றையும் நீ சுமந்து தீர்த்திருக்கிறீர் என்பதை அறிந்து சிலுவை அடிவாரத்தில் ஒரு பெரிய ஆறுதலை அடைகிறோம். ஆண்டவரே,
உமக்காக நாங்கள் இந்த சிலுவை பாதையில் ஓடும்படியாய் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. முறுமுறுக்காமலும் எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் சந்தேகப்படாமலும் நீர் எனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடையும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும். வியாதியினாலும் வேதனையினால் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், வேதனையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உமது கரத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் உமது பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுலாகிய உம்முடைய தாசனோடு சேர்ந்து நானோ என் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத நிற்பியனாக என்று இருதயத்தின் ஆழத்திற்கு சொல்ல எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்